ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? தாராளமாக அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் இணைந்திருக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே அதில் பலன் பெறுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், இப்பொழுது ஆதரவு தரப்போகக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க நண்பர்களே. சந்தாதாரராக மாறிவிடுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 2023ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள். இன்னைக்கு அதிகாலையிலேயே, அதாவது 1:18 காலையிலேயே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இருக்கு நண்பர்களே. எப்போ முடியுதுன்னா 2:23 காலையிலேயே தொடங்கி காலையிலேயே முடிஞ்சிருது. அதனால இந்த சந்திர கிரகண நேரத்தில் யாருமே வெளியே வரக்கூடாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. குறிப்பாக தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திர கிரகணம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் வெளியே வராதிங்க. மற்றபடி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னுமே நீங்கள் டீ காஃபி கூட குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுறது நல்லதுங்க. குளிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிடலாம். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மீனராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் நண்பர்களே. ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வெவ்வேறு வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும். குறிப்பாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு இன்னைக்கு கற்கண்டாக எண்ணிக்கை நண்பர்களே. உங்களது கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் சரிங்க, அதை மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய கெத்தான ஒரு நாள். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக பேசலாம். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பலன் தரும். அதனால நிறைய பேர் உங்ககிட்ட ஐடியாக்கள் நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் பேசுறதுல இன்னைக்கு தயக்கமே காட்ட வேண்டாம் நண்பர்களே. கருத்துக்களை வெளியிடுறதுல இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட தயக்கமே காட்ட தேவையில்லை. உங்களுக்கு கருத்துக்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நண்பர்களே. முயற்சிகள் பெரும்பாலானவை இந்த தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது இல்லத்தில் புதிதாக குழந்தை தவள போகிறது நண்பர்களே. குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியர்கள்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்னைக்கு உங்களுடைய அறிவு நுட்பம், உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய நாலேஜை பற்றி மற்றவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரங்க. ஸோ உங்கள் அறிவு நுட்பத்தை மற்றவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவுகள், ரொம்ப நாளாக வராமல் இருந்த பண வரவுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைஇருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நண்பர்களே. கலைஞர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு நாளாக அமைதுங்க. கலைஞர்கள் அல்லாதவர்களுக்கும் கலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஆர்வம் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, சின்ன வீடாக இருக்கிறது பெருசாக மாற்றுறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் முயற்சிகள் நிறைய செய்யுங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாகும். ஸோ எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் நீங்கள் சுபகாரியங்களுக்காக செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அது கை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களது உடல் தசைகளுக்கு நிவாரணம் தர மாதிரி ஏதாவது ஆயில் பாத் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. பழங்கால பொருட்கள், சில நகைகளில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நல்ல வளம் பெருகும். அதனால் பழங்கால பொருட்களில் நீங்கள் தாராளமாக முதலீடுகள் செய்வதில் கொஞ்சம் நீங்கள் தகுந்த கவனத்தை செலுத்தலாம். உங்களது பொருளாதார நிலைக்கேற்ப நீங்கள் முயற்சிகள் செய்து நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. ஆனால் நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடு செய்வது நல்லது நண்பர்களே. திட்டமிட்டு நீங்க இன்னைக்கு வேலை பாருங்க. குறிப்பாக உங்க மாலை நேரம் ஸ்பெஷலாக அமையும். அதுக்காக நீங்க நல்ல ஒரு திட்டமிடலை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அன்புக்குரியவருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அதிகமான நேரத்தை குறிப்பாக மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து ஸ்பெஷலாக இதை பிளான் பண்ணி உங்களது காதல் வாழ்க்கையை நீங்கள் ரொமான்ஸ் மிக்கதாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ அன்புக்குரிய உங்களது காதலருக்கு நீங்கள் நேரம் கொடுப்பது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறக்கூடிய ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. ஸோ இன்றைய தினம் நீங்கள் அதை சில விஷயங்களை புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அன்புக்குரியவருடன் நேரம் ஒதுக்குவது எவ்வளவு நன்மை உங்களுக்கு தரும், மேலும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம்
திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் ஆழமாக மாறக்கூடிய நல்ல யோகம் உங்கள் வாழ்க்கை துணையின் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. எனவே இனிமையான குதூகலமான ஒரு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் இருக்கிறது. ஒரு வரம் நீங்கள் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் இல்லற வாழ்க்கையில் அமையும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆழமான காதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை மனசில் தோன்றதை நீங்கள் வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்களை நாடி தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதனால உதவிகள் நீங்கள் அதிகமாக செய்வீங்க. இன்றைய தினம் நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. தொழிலில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால தொழிலில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தெரிவிக்கும். சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறதுங்க. ஆனால் நீங்கள் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பான வளத்தை பெறும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் புதிதாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அழகாகும். நல்ல நேரம் இருக்குங்க. ஆரோக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க. நீல நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால நிம்மதி பெறுவீங்க. உங்களுக்கு பண நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. மேலும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களது அறிவு திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவங்களை ஆச்சரியப்படுத்த முடியும். அந்த மாதிரி வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு என்ன, உங்கள் நாலேஜ் என்னன்னு மற்றவங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு நாள்கிட்ட தினம் அதை தாராளமாக நீங்கள் செய்து காட்ட முடியும். நிறைய வாய்ப்புகள் அதற்காக இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கலை சார்ந்த செயல்பாடுகளை ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கலை புதிதாக உங்களுக்கு ஆர்வம் பெறுகிறதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் வீட்டை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய வீடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது சில ஆல்ட்ரேஷன் பண்ணி விரிவு பண்ணுறது போன்ற வேலையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கட்டட பணிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தினம் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. கலைஞர் அல்லாதவர்களுக்கும் கலை சம்பந்தமான விஷயங்கள் ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு முயற்சிகள் நிறைய செய்யலாம். நிறைய முயற்சிகள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய ஐடியாக்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தயங்காமல் நீங்கள் பேசலாம். உங்கள் பேச்சுக்கு நல்ல சாத்தியமான நல்ல சாதக கூறுகள் பேச்சுவார்த்தைகள் சாதகமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பேச்சு திறமை அதிகரிக்கும். இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்பான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை கூட நீங்கள் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். நிறைய முயற்சிகளை செய்யுங்க. பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். மதிப்பான ஒரு நாளுங்க. கெத்தான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.